ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி நீர் தெய்வத்தை வழிபடும் நாள். நல்ல பருவமழை காரணமாக அனைத்து நதிகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரின்னு காவேரி மாதாவுக்கு தான் இது ரொம்ப சிறப்பாக அந்த விழா எடுப்பாங்க. சித்திரானங்கள்னு சொல்லப்படுகின்ற கலந்த சாதம் எடுத்துகிட்டு போய் வச்சு காவேரி அம்மனை வழிபாடு செய்வாங்க. மஞ்சள் அம்மன் பிடித்து அவளுக்கு காதோலை கருகமணி எல்லாம் வச்சு சித்திரானங்கள் வைத்து பின்னர் பச்சரிசி மாவு வெல்லம் சேர்த்து மாவிளக்கு மாவு எடுத்து அந்த அந்த வாழை இலையில் வச்சு நெய் தீபம் ஏற்றி காவேரியில் மிதக்க புது மணப்பெண்கள் தங்கள் கல்யாண மாலையை கொண்டு வந்து காவேரி ஆற்றில் விடுவாங்க. மஞ்சள் தாலி புது தாலி கட்டிக்கொள்வார்கள். காவேரி கரையில் இது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். எல்லா நதி ஓரத்துலேயும் தமிழ்நாட்டில் இது ஒரு நீர் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நகரத்துலலாம் இருக்கிறவங்க நதியெல்லாம் இருக்காது, அதனால் அவங்கவுங்க குழாய்க்கு செய்வாங்க. அல்லது வீட்டில் பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நமக்கு உண்ண உணவும் நீரும் தரும் இந்த அன்னையை வழிபாடு செய்வாங்க. ஏன்னா நீரால் தான் நமக்கு பயிர்கள்லாம் விளையுது. அதனால தான் நாம் இவ்வளவு செழிப்பாக உண்ண உணவும் நீரும் பசிதாகம் இல்லாத வயிறாக இருப்பதற்கு இந்த விழா முக்கிய காரணம். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு.